அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெறுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோங்க. அதில் 12 ராசியில் 2வது ராசியான இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து வருகிறாரு. இதனால் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும், செல்வம் உயரும் அப்படின்னு நல்ல பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெறுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிட்ருக்கீங்களா? நினைத்த வேலை கிடைக்கல, நினைத்த மாதிரியாக வரன் அமையலை, வீட்டில் எப்போ பார் எதிர்மறையான விஷயங்களே நடந்துட்டுருக்கு அப்படின்னு குழம்புறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அதே போல் செல்வாக்கு உங்களுக்கு உயரக்கூடியதும், உங்களுடைய செயல்களை யாரும் குறை கூறக்கூடாது என்பதை மனதில் கொண்டும் செயல்படுவீங்க. வருமானம் கூடுதலாக இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரத்தால் காரிய தடைகள் நீங்கும். திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் ஆடம்பரமான பொருட்களை வாங்க தூண்டும். கடன் தொல்லை குறையும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடைகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பல தடைகளை சந்திக்க வேண்டி இருந்தாலும் முடிவில் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும். வாழ்க்கை துணையினுடைய எண்ணப்படி பொருட்கள் வாங்க நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையிலே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் நலனில் அதிகமான கவனம் வேண்டும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினருக்கு தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கும். அரசியல் துறையினருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவாங்க. அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இதே போல் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் சூழ்நிலை காரணமாக மன சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். மற்றவர்களுக்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பீங்க. அதனால் மன உளைச்சல் அதிகரிக்கும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. இதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரிக்கும். மேலிடத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். வெளியூர் பயணம் ஒன்றை நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். தக்க சமயத்தில் ஒருவருக்கு உதவி புரிவீங்க. அடுத்ததாக மிருகசிரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் சிலர்கிட்ட கண்டிப்பாக நடந்துக்குவீங்க. உங்களுக்கு பிடித்தமான ஆலயத்திற்கு சென்று வருவீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் ஒன்றை பரிசாக பெறுவீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுப்பாங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜேஸ்வரியை வணங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லபடியான மனம் மகிழக்கூடிய அளவில் காரியங்கள் நடக்கும். முக்கியமாக கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்காது. நிதானமான போக்கு காணப்படும். பண வரத்து தாமதமாகலாம். தொழில் வியாபாரத்துக்கான கடன் வாங்க நினைப்பதை தள்ளி போடுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பளுவால் சலிப்பு நிலையும் உண்டாகும். குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் வார இறுதியில் மாறி சகஜ நிலையை எட்டும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பயணங்கள் உங்களுக்கு சற்று தாமதம் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதோடு மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக அமையும். கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த வருத்தங்கள் எல்லாமே நீங்கி போகும். ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடியதாக அமையும். பிள்ளைகளால் செலவுகள் அதிகரிக்கலாம். சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு பிறகு சரியாகக்கூடியதாக இருக்கும். சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்படலாம். சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் லாபம் குறைவானதான் இருக்கும். கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதை பொறுமை அவசியம்.
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்கிறதால பிரச்சனை இருக்காது. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கலாம். உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் என்று சொல்கிறதால நீங்கள் சிவபெருமானுடைய வழிபட்டை மேற்கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாளாக நீங்கள் ஒரு யோசனையில் சிந்தனையில் இருந்து அது நடக்காமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சந்திரனுடைய நகர்வுகள் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். புதிய வேலைவாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். செவ்வாய் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் இருக்கக்கூடிய சிக்கல் கண்டிப்பாக நீங்கும். இரவு நேர பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகள் பெறுவீங்க. புதன் 3ஆம் வீட்டில் இருக்காரு. எதிர்ப்புகளை தாண்டி சிலருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான நேரமாக கூட இந்த நேரம் அமையலாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகள் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். குரு 1ஆம் வீட்டில் இருக்காரு. வியாபாரத்தில் மளமளவென்று முன்னேற்றம் காண்பீங்க. போட்டிகளை தகர்த்து எறிவீங்க. சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்காரு. ஆடம்பரமான விருந்துகளில் கலந்து கொள்வீங்க. உங்களுடைய வார்த்தையால் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பீங்க. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. தகப்பனார் மூலமாக பண உதவி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. திடீர் பண வரவு உண்டாகும். கேது 4ஆம் வீட்டில் இருக்காரு. எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். நீங்கள் 27 முறை முருகப்பெருமானுடைய மந்திரங்களையோ அவருடைய பெயரையோ உச்சரித்து வழிபட்டீங்க அப்படின்னாலே போதும். அதுவே உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அடுத்ததாக மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி 12 ராசிகளில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுது. வாரத்தினுடைய தொடக்கத்தில் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது. சேமிப்புக்கு வழி உண்டு. சிலருக்கு இடமாற்றமும் வீடு மாற்றமும் அமையும். குருவோடு புதன் இணைந்து இருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தாய் வழி சொந்தங்கள் கை கொடுக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால அடிக்கடி மனக்கவலையும் குழப்பமும் ஏற்படும். மகிழ்ச்சியை மட்டுப்படுத்தக்கூடியதாக கூட அமையலாம். மேலும் வெளிநாட்டு முயற்சிகளும் தடைகளும் உங்களுக்கு தாமதங்களை ஏற்படுத்தலாம். 7ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கிறதால கணவன் மனைவி உறவுகளில் நீங்கள் சற்று விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்பவே நல்லது. தாயினுடைய உடல்நிலையில் அதிகமான கவனம் தேவை. சொத்துக்களில் வில்லங்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வணங்குவது நல்லது. மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு வீடு மனை முதலிய விஷயங்களில் மனக்கசப்பு சிக்கல் இவையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு எளிதாக நடக்காமல் தடங்கல்கள் ஏற்படலாம். சுபகாரிய முயற்சிகள் தாமதம் ஆகலாம். 8ஆம் இடம் முழுவதுமே கெட்டு கிடப்பதால் அவ்வப்பொழுது மனதில் சந்தேகமும் அச்சமும் தயக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும் நல்லது தான். இது மட்டும் இல்லாமல் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது. யார்கிட்டையும் தேவையில்லாத வம்பு வழக்கு பேச்சு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்காமல் இருந்தாலே போதும். அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போதும் சற்று கவனத்தோடு போகிறதே ரொம்ப நல்லது. நீங்கள் எப்பவும் போல் நம்ம இருக்கிறோமே இதனால் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்லாம் நினச்சி போகக்கூடாது. கவனத்தோடு இருந்தாலே போதுமானது. இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அல்லது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். மேலும் இது மாதிரி உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைப்புகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.